Hi friends, welcome to An360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே மேட்சஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பட் ஆனால் ரீஃபண்ட் உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டையும் மாற்றி நம்ம வந்து ரீஃபண்ட் வந்துச்சா வரலையான்னு கேட்டுட்டு இருப்போம். அதே போல என்கிட்ட நிறைய பேர் வந்து உனக்கு ரீஃபண்ட் முதல்ல வந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ரீஃபண்ட் வந்துச்சா வரலையா அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த அளவுக்கு மேட்சஸ் வந்து ஹோம் மேட்சஸ்ன்னு சொல்லி எந்த மேட்சுமே இனிமே வராது, நடக்காது. ஏன்னா இந்த வருஷத்துல நடக்காது. ஏன்னா ஸ்கெடியூல் வென்யூஸ் எல்லாமே வந்து மாத்திட்டாங்க. சென்னை வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே ஹோம் மேட்ச்ல நடக்க வேண்டிய மேட்ச் வந்து டெல்லியில நடக்க இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு, அதுவுமே வந்து அகமதாபாத்ல தான் நடக்குது. ஸோ சென்னையில மேட்சஸே கிடையாது. ஸோ இது ஒரு வருத்தமான செய்தி. ஹோம் மேட்சஸ் இதுக்கு மேல கிடையாது. பட் ஆனாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிசிசி எல்லாம் என்ன சொல்றாங்களாமா, தலை டோனி வந்து லாஸ்ட் மேட்ச் இங்கே ஆட விட்டுட்டோன்னா ஃபேர்வெல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ அதனால இங்கே பண்ண வைக்கக்கூடாது, வேற கிரவுண்டில் வைப்போம். அவர் வந்து லாஸ்ட்டாக போகிறது வந்தால் சென்னையில் ஆடிட்டு தான் போவாராம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால நம்ம அப்படி பண்ணிடலாம்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி இருக்காது. இது வந்து வேற விதமான விஷயங்கள் இருக்கலாம். மேபி குறிப்பிட்ட கிரவுண்ட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து செக்யூரிட்டி டைட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ பட் ஆனால் ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ வருத்தமான செய்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணேன், கேன்சல்னு சொன்னாங்க. இப்போ பணம் அவங்க தரேன்னு சொல்லி 7 நாள் தந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி புக் பண்ணும், 14ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஏன் ரீஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது நல்லாவே காதில் கேட்குது. அதே கேள்வி எனக்கும் இருக்கு. பட் ஆனால் பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. இன்னும் வந்து ரீஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து இன்னும் பண்ணலை, இது வரைக்கும் அவங்க பண்ணலை. ஸோ நானும் வந்து அடிக்கடி அக்கௌண்ட்ஸை போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன், பேங்க் அக்கௌண்ட்ஸை. மணி வந்து வரல. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி போன சீசன்ல இதே போல டிக்கெட் வந்து நான் புக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பேமெண்ட் போயிடுச்சு. பட் ஆனால் டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அப்போ அதே மாதிரி தான் மெயில் வந்துச்சு, 7 நாளில் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7 நாளில் வந்து ரீஃபண்ட் வந்து வரல, அதுதான் உண்மை, சிஎஸ்கேலேருந்து வரல. ஸோ நானுமே பயந்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 10-12 நாளும் 13 நாளும் கழிச்சு தான் ரீஃபண்ட் வந்து போன வருஷம் எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போவும் 7 நாளில் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வரல. 7 நாள் ஆயிடுச்சு. 9, 10, 11, 12, 13, 14, அதான் 7 நாள் ஆயிடுச்சு. 5-6 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், கரெக்டு. ஸோ வந்து இன்னும் வந்து ரீஃபண்ட் வரல. மேபி அவங்க வந்து போட்டால் போடலாம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 10 டேஸ்க்கு மேலே வரும். சரி, ரீஃபண்ட் வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க, அது வந்து கேரண்டீடு. பட் ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அவங்க எதுவும் ரொட்டேஷன் விடுறாங்களாலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆர்சிபி ஹோம் மேட்ச்க்கு இந்த வருஷம் இந்த சீசனில் நான் டிக்கெட் புக் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டேஸ்லேயே எனக்கு வந்து இதே போல மிஸ்டேக் ஆச்சு. பேமெண்ட் வந்து பண்ணேன், பட் ஆனால் டிக்கெட் கிடைக்கல, பேமெண்ட் மட்டும் போச்சு. அப்புறம் ரீஃபண்ட் பண்ணுற மெயில் வந்துச்சு. அதுக்கு வந்து 3 டேஸ்லேயே வந்து ரீஃபண்ட் வந்துச்சு. பட் ஆனால் சிஎஸ்கே எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரீஃபண்ட் வந்து போனவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்துடும். பட் ஆனால் லேட் ஆகும். ஸோ ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணீங்க, நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணி பே பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு உங்களோட அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்துடும். பட் ஆனால் இட் வில் டேக் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 10 டேஸ்க்கு மேலே தான் சொல்ல முடியாது. திடீர்னு இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறது வந்து, இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ காலையில் 5:30 மணிக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்லோடு வந்து 8 மணிக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 மணிக்கு ஆகும். மேபி அப்போ கூட ஒரு வாட்டி அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்திருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்துடும், அதில் மட்டும் எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்கள் போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு மெயில் மேலே மெயில் தட்டுறது அது எதுவுமே இப்போதைக்கு பண்ணிக்க வேண்டாம். 10 நாளைக்கு மேலே மேபி நம்ம வந்து நான் கொடுத்துருக்கேன்ல மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு வேணால் நீங்கள் அனுப்பி நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகுது. இது எப்போ நடக்கிறது தான். உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு. அப்படி இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆகலன்னு சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம வந்து ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி. அதே போல் யாருக்காவது ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கமெண்ட் பண்ணுறேங்க, மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ கண்டிப்பாக ரீஃபண்ட் வரும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. போன வாட்டி எனக்கு 10 டேஸ் 13 டேஸ்க்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.